அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி ஒசூர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். இப்போது நீங்கள் மெஜாரிட்டி இல்லாமல் 108 சீட்டு வாங்கினீங்க, சரிங்களா? ஆனால் எதற்காக நீங்கள் கூட்டணி வச்சிங்க? 5 காங்கிரஸு, 4 கம்யூனிஸ்ட்டு, 2 விடுதலை சிறுத்தைகள். எதுக்காக வச்சிங்க? டிஎம்கேவோட கூட்டணி தானே நீங்கள் இப்போ டிஎம்கே கூட்டணியில் தானே இருக்குங்க. டிஎம்கே ஆதரவுகளோடு நீங்கள் இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. ஏன் சொல்லுங்கள்? மெஜாரிட்டி காட்டலைன்னா கவர்னர் ஆட்சி வந்திருக்கும். கவர்னர் ஆட்சி வந்திருந்தால் டிஎம்கே பண்ண ஊழல் எல்லாமே வெளியே இருந்திருக்கும். முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர், டிஎம்கே முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து மினிஸ்டர் வரைக்கும் எம்எல்ஏ எல்லாமே உள்ளே போயிருப்பாங்க கவர்னர் ஆட்சி வந்திருந்தாங்க. அதனால் ஸ்டாலின் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. 11-12 எம்எல்ஏக்கள். இதில் ஞாபகத்தில் வச்சு பேசுங்க. அப்போ உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்க? அப்படி இல்லை, ரீஎலெக்ஷன் வைங்க. மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டியில் காட்டுங்க. இல்லைங்களே, தமிழர்கள் எத்தனை பேர் செத்தாங்க? அப்போல்லாம் எங்கே சார் போயிருக்கீங்க நீங்கள்லாம்? இதே டிஎம்கேவும் காங்கிரஸ் கூட்டணி தானே எல்லாமே நடந்தது. ஏன் உங்களுக்கு தெரியாது? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சது முதல் தப்பு. 2 கம்யூனிஸ்ட்டு கூட்டணி வச்சது 2வது தப்பு. 3வது திருமாவளவன் அவர் கூட கூட்டணி வச்சது தப்பு. டிஎம்கே கூட்டணியில் தானே ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அப்போது எல்லாரும் திருடர்கள் தானே. பார்க்கல சார் உங்கள் ஆட்சியோட லட்சணத்தை எப்படின்ட்டு நானும் பார்க்கல சார். இப்போது 8 கோடி மக்கள் இருக்காங்க. 8 கோடி மக்களுக்கு நல்லது செஞ்சால் உண்மையில சார் நான் பாராட்டுறேன். ஆனால் மக்களுக்கு ஏதாவது செய்யலைன்னா கண்டிப்பாக முதல் கேள்வி, முதல் குரல் இறந்ததாக இருக்கும். அது எது வந்தாலும் சந்திக்க நான் தயார். நான் 8 கோடி மக்களுக்காக பேசிகிட்டு இருக்க தவிர என் சொந்த சூழ்நிலத்துக்காக நான் பேச வரல. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லா ஆட்சி கொண்டு வாங்க. எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? 1000 வழக்குகள் என் மேலே போடுங்க, நான் சந்திக்க தயார். மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. மக்களுக்கு நல்லது பண்ணல நான் கேள்வி கேட்பேன். 8 கோடி மக்களில் இன்னும் கூட பாருங்கள், மை யாரில் ஓட்டு போட்டுருக்குறது. நான் பிஜேபி மாவட்ட செயலர் தான். ஆனால் நான் யாருக்கு ஓட்டு போடணுன்ட்டு நான் தான் முடிவு பண்ணேன். நான் பிஜேபி தான் ஓட்டு போட்டேன், என் கட்சிக்கு தான் போட்டேன். ஆனால் மக்களில் கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. நான் கேட்குறேன். தயவு செஞ்சு 8 கோடி மக்களுக்கு, 8 கோடி மக்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லது பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.